ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட் ஃப்ளவரில் மொமோஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவா வச்சுக்கலாம். தவா வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்து வச்சுட்டேன். அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், கோல்டன் கலராக. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் ஒரு அரை கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக தேவையில்லை, லைட்டாக ஆனாலுமே போதும். அடுத்தது கேரட் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் கேரட் தான். கேரட்டும் வதக்கி விட்டாச்சு. 1 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்ததாக கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டை விட கோஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். இது கூடவே தேவையான உப்பு, மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது கூடவே வெங்காயத்தாள் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும். ஒரு பவுலில் மாற்றி வச்சிடுறேன். அடுத்ததாக மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பிசைஞ்சு விட்டாச்சு. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சின்ன உருண்டைகளாக பிடிச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பக்கம் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில். இப்போ திரட்டுறேன் பாருங்கள். திரட்டிட்டு ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன். அதில் போட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. அதனால தான் அப்படி சொல்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. இதே மாதிரியே மடித்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும். கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா கார சட்னி, புதினா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னொன்றுத்தையும் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சாஸ் கூட தொட்டு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரியே நீங்களும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் அடுக்கி வச்சிடலாம். எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இட்லி தட்டில். இப்போ அடுத்ததாக இன்னொரு தட்டிலையும் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ சூடாக நான் கார சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.